எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. டி இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு கதையை கேட்டியா? என்ன டி? என்ன கதை? எங்க கிளாஸ்ல கடைசி பெஞ்சில லாவண்யா ஐஸ்வர்யான்னு 2 குட்டி இருப்பாளோ பத்துக்க. ஆமா, நம்ம அண்ணனை கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாளே அந்த குட்டியில. ஆமா டி, கிளாஸுக்கு போன் கொண்டு வந்திருக்காளோ பத்துக்க. ஸ்கூலுக்கா? யார்கிட்ட கேட்டு கொண்டு வந்தாளுவ? யார்கிட்ட கேட்டுட்டு கொண்டு வந்தாளுன்னு தெரியல. அவளோட நேரத்தை பாரு. இங்கிலீஷ் பீரியட் அதுமா டீச்சர் எஸ்ஏ சொல்லி தந்துட்டு இருக்காவ. போனு அடிக்குது பாரு, என்ன ஒரு அடி. அந்த நேரம் எல்லாரும் அமைதியா வேற இருந்தோமா, கிளாஸ் மொத்தத்திலயும் கலைஞ்சிட்டு. ஐயோ அப்படியா? அப்புறம் என்னட்டாச்சு? அப்புறம் என்ன ஆகும், சாதாவே இங்கிலீஷ் வாதிச்சு சின்ன பிரச்சனை எல்லாம் உடனே ஊதி பெருசாக்கி ஸ்டாஃப் ரூம் வரை கொண்டு போவோம். இது வேற செல்போன்லயே கிடைச்சிருக்கு. காலில் சலங்கு கட்டி விட்ட மாதிரி தான் ஆடு ஆடுன்னு போய் ஆடி தெளிச்சிட்டாவ. பின்ன தப்பு தானே டி? ஸ்கூலுக்கு எதுக்கு செல்போன் கொண்டு போகணும்? எதுக்கு அவ கொண்டு வந்தான்னு தெரியல. அது ஏன் கொண்டு வந்தா எதுக்கு கொண்டு வந்தானு கேட்கல. ஆனா டீச்சர் நல்லா திட்டி ஹெச்ச முறை போயிட்டு பார்த்துக்க. அப்படியா? அப்புறம் என்னட்டாச்சு? அப்புறம் அவளுக்கு பேரண்ட்ஸை வர சொல்லி அப்பாலேஜ் லெட்டர்லாம் எழுதி வாங்கி கிளாஸ்ல எல்லாம் மன்னிப்பு கேட்க வச்சு இனிமேல் ஃபோன் கொண்டு வர மாட்டேன்லாம் எழுதி கொடுத்துருக்கு. சே பாவண்டி அந்த பிள்ளை. எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லும் போது அவளுக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கும். ஒரு மாதிரி தாண்டி இருந்திருக்கும். பாவம் போல அழுதுகிட்டே இருந்த பத்துக்க பார்க்க பாவமா இருந்துச்சு. போனை அடிச்ச உடனேயாவது எடுத்து சைலண்ட்ல போட்டிருக்கலாமா? சைலண்ட்ல போட்டா மட்டும் யார் பேக்கு நோண்டியான்ட்டு டீச்சர் கரெக்டாக கண்டுபிடிப்பாவ. எப்படியே மாட்டினதான். இவன் முதல்ல சைலண்ட்ல போட்டு வச்சிருக்கலாம். தெரியாம ஆன் பண்ணிருப்பா. சே மாட்டிட்ட பாரு. ஆமா, உனக்கு காலேஜுக்கெல்லாம் ஃபோன் கொண்டு போலாமா? கொண்டு போக கூடாதான். ஆனா எல்லா பிள்ளைலாம் வச்சிருப்பாவ. நானே கொண்டு போறேன் இல்லையா? காலேஜுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டே நீ? ஆமா, நான் அப்பாட்ட கேட்டேன். அப்பதான் சொன்னாவ கொண்டு போனே. லேட் ஆனாலும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன் இல்லையா, அதுக்குதான். என்னமோ எனக்கு இது சரியா படல, காலேஜுக்கெல்லாம் ஃபோன் கொண்டு போறது. ஆமா, உன் ஸ்கூல்ல உனக்கு இங்கிலீஷ் டீச்சருக்கு சலங்கை கட்டி விட்டாதான் ஆடுவாவ. ஆனா நீ என்ன ஒண்ணு கெட்டாமலே இப்படி ஆடியா? காலேஜுக்கு செல்போன் கொண்டு போறதும் கொண்டு போறது ஏன் இஷ்டம் பார்த்துக்க. நீ அதெல்லாம் தலையிடாத. இட்டி ஏண்டி எதுக்கிட்டு 2 பேரும் அலறிக்கிட்டே இருக்கிறிய? இப்பதான் நினைச்சேன் என் 2 பிள்ளைகளாம் ஒற்றுமையா இருந்து பேசிட்டு இருக்கு. நீ நினைச்சு கொஞ்ச நேரம் ஆவல உடனே தொடங்கிட்டீங்களா? எம்மா, இவ காலேஜுக்கு ஃபோன் கொண்டு போறாளாமா. அது எதுக்கு கொண்டு போறான்னு கேட்டேன். அதுக்கு அவளுக்கு கோவம் வந்துட்டு. இட்டி அவ உனக்கு நல்லதுக்கு தானே சொன்னா. எதுக்கிட்டு போன்லாம் கொண்டு போறா? கொண்டு போனா கூட படிச்ச பையனுல நம்பர் கேட்பானுவேன். தேவையில்லாத பிரச்சனை வர. எதுக்கு போனு? எம்மா, காலேஜுக்கு போனை கொண்டு போனாதானே நான் எத்தனை மணி பஸ் ஸ்டாப் வருவேன்னு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும். ஆமா, கொண்டு போனாதான் சொல்ல முடியும். என்ன அவ லூசு மாதிரி சொல்லியான்னு கேட்டுக்கிட்டு நீங்க இப்படி சொல்றீங்க? போனால எதுவும் பிரச்சனை வரண்டாம நான் சொன்னேன். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு பெரிய பிரச்சனை. போனை தேவைக்கு யூஸ் பண்ணணும். தேவையில்லாத எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துட்டு கூடாது, புரியுதா? நான் எல்லாம் அப்படி யாருக்கும் கொடுக்கலப்பா. சும்மா அட்வைஸ்ங்கிற பேர்ல கொன்னுகிட்டே இருப்பாவ நம்மள. என்ன மக்கா, நான் இப்ப என்கிட்ட என்ன தப்பா சொல்லிட்டேன் இப்படி தெரிச்சுக்கிட்டு போறா? நானும் அதை தம்ம சொன்னேன். நானும் அமைதியா தான் சொன்னேன். ஆனா அவ கோவப்பட்டுட்டு போறா. செப்போ, இந்த பிள்ளைகளோட ஒண்ணுமே சொல்ல முடியலம்மா. ஊன்னு சொன்னா நமக்கு மாமியார் மாதிரி நிக்கணுவ. அம்மா இந்த மீனை சாப்பிடுன்னு சொல்லிட்டு போனாவ. முள்ளு கூட எடுத்து தரல. இத நான் இப்ப எப்படி சாப்பிடியது? வாயில முள்ளு இல்லையா குத்தம்? உமா, உமா, ஐ பெரியம்மா வந்திருக்கியாவ. என்ன கனி நீ மட்டும் இருக்கியா? உங்க அம்மையை காணல. பெரியம்மா, அம்மா இப்பதான் அந்த ராணியத்த வீட்டுக்கு போனாங்க. ராணியத்த வீட்டுக்கா? எதுக்கு எதுக்கு ஏதாவது சொன்னாலா? சொல்லவே இல்லை பெரியம்மா. இப்ப வரேன், இந்த மீனை சாப்பிட்டுட்டு இருன்னு சொல்லிக்கிட்டு போனாவ. என்ன பெரிய மீனா வாங்கிருக்கு? இது என்னைக்கு வாங்கினது தெரியல. நேற்று நைட்டு தான் எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கேன். ஓஹோ, இப்ப நம்ம ஏதாவது வாங்கி கேப்போம்னு சொல்லிட்டு நைட்டு கடலுக்கு போய் வாங்கி எவ்வளவு இருக்குமோ? என்ன கனி, உங்க அம்மா மீனெல்லாம் பொரிச்சு தந்திருக்கியா? தின்னாம இருக்கியா? இது எப்படி சாப்பிடுறதுன்னே தெரியல பெரியம்மா. முள்ளா இருக்கு. என்ன சியானா, வாயினா பல்லாம் மீனா முள்ள இருக்கிறது சகஜம் தானே. பிச்சு தின்ன வேண்டியதானே. கையில குத்திரல பெரியம்மா, அதான் வச்சிட்டு இருக்கேன். சரி பெரியம்மா, உனக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரட்டா? சரி பெரியம்மா. முதல்ல மீனுக்கு மேல இருந்து அப்படியே பிச்சு எடுக்கணும். பிச்சு எடுத்து வாயில வைக்கணும். இப்போ அது வாய்க்குள்ள போச்சா, மறுபடியும் மீனை கமத்தி போட்டு மறுபடியும் பிச்சு எடுத்து வாயில வைக்கணும். இப்படியே மீனை பிச்சு பிச்சு எடுத்து வாயில வச்சா மீனை தீந்துடும் பாரு. பாத்தியா கனி, இப்படிதான் மீனை தின்னணும். பாத்தியா என்னால பெரியம்மா தின்னுட்டேன் நீ. சரி பெரியம்மா, இனி நானே தின்ன கத்துப்பேன். கனி, கனி,
ஐயோ இழுவ வந்துட்டா போயிருவோம். என்ன மக்களே, அம்மா போயிட்டு வர முன்னாடி மீனெல்லாம் அழகா சாப்பிட்டுட்டீங்க. மீன் நான் சாப்பிடலம்மா, பெரியம்மா தான் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தாங்களா? கொஞ்சம் கொஞ்சமா பெரியம்மா இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணுட்டு பெரியம்மாவே சாப்பிட்டுட்டாங்க. என்ன டீ அவ்வளவு மீன் அவளுக்கா கொடுத்தா? நீ பெரியம்மா சொல்லிதாம்மா தந்தாவ. போட்டியங்க உன் அப்பந்தான் எல்லாம் அவளுக்கு வாரி வாரி குடிக்கான்னு பார்த்தா நீயுமா? நான் ஷியானாக்கா வீட்டுக்கு விளையாட போறேன். இனி மீன் நான் மட்டுமே பிச்சு தின்னுவேன். ச்சே, எப்பேற்பட்டவளா இருக்கியா? சின்ன பிள்ளைகிட்ட இருந்து வாங்கி தின்றியாளே, வெக்கமாலே இவளுக்கு. ச்சே, இப்படி இருப்பானே நினைச்சு பார்க்கலையே.